பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறது வாசிக்க கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்துல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இங்க தாங்க ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பெண்ணை 3 இடத்துல அவங்க பெர்ஃபெக்டா இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபெக்ட்ல அது ஆவியானவர் கூட அந்த மாதிரி எழுதியிருக்காரு. என்னன்னு நீங்க பாருங்களா, ஒண்ணு அவங்க மனைவிங்கிற ஸ்தானத்துல பொறுப்பா இருந்திருக்காங்க, 2வது கர்த்தருக்கு நல்ல தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாங்க, 3வது ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியா இருந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தரிடத்துல இணைப்புலயும் சரி, ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட பதவியிலையும் சரி, அவங்க தன்னை எவ்வளவு பெர்ஃபெக்டா வேலைய நேர்த்தியா செய்ததுனால 3 நாமத்தையுமே இங்க ஆவியானவர் சாட்சியா எழுதியிருக்காரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பக்கம் மனைவியா இருந்தா ஆண்டவருக்கு வேலை செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வீட்டுல மனைவியா இருக்க மாட்டோம். அப்படி அல்ல, எல்லா விஷயத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியா செய்யவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இது இந்த தாயார் இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இன்னும் முன்னேறுங்க. இதே போல சாட்சியை நாமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.